ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கோடைய டோன்ட் லீவ் மீ அலோன் பார்ட் 3 ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். செகண்ட் பார்ட் எப்படி வச்சு போனால் நம்ம ஜங்குக்கு ஜிமின்ட்ட 2 சாய்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பாரு. இப்போது ஜிமின் அப்படியே யோசிச்சு பார்க்குறேங்க, என்ன சொல்கிறேன் ஜங்குக், நான் பேபி விட்டுட்டு எப்படி நான் போவேன்? நான் பேபி சர்ஜரி பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க்கா. மீனா இல்லாத ஒரு லைஃப்பில் வாழ முடியுமா? ஏன் ஜங்குக் இப்போவும் அதே மாதிரி முடிவு எடுக்கிறேன், அதே மாதிரி பிடிவாதம் உனக்கு எதுக்கு சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க்கா. இப்போ அப்படி ஜங்க் பார்த்தா ஜங்க் சைடில் எனக்கு தெரியும், இப்போ நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க சொன்னது தப்பு தான். ஓகேவா? நீ எந்த மாதிரி யோசிக்கன்னு தெரியுது, ஆனால் எனக்கு ஒரு வழியில் ஜிமின். ஓகேவா? நீ கூட இருந்தே ஆகணும். இந்த 5 வருஷம் நான் உன்னை பிரிஞ்சுப்பட்ட கஷ்டம் என்னால் சொல்லவே முடியல வார்த்தையில். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நான் நினச்சிட்டேன் ஈஸியாக சரி ஓகே, ஏன்னா உனக்கும் லைஃப் இருக்குது, நீ உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்பான்னு நீ சொன்ன. அந்த ரீசனால் கண்டிப்பாக நீ நீ போயிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழ் பண்ணி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். சரியா? அந்த ரீசனால் தான் உன்னை அதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த வேண்டாம், உன்னோட மெமரிஸோட ஜீவனாவோட வாழ்ந்துடலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நினச்சிட்டு மட்டும் வாழ்ந்துடலாம். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு லைஃப்பை நம்ம வாழ்ந்துருக்கோம். ஒரு ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, உனக்கு நான் ஒரு ரியல் ஹஸ்பண்டா, ரியல் பாய் ஃப்ரெண்டா, உனக்கு எல்லாமே ரியலாக இருந்திருக்கேன். எந்த இடத்துல உனக்கு ஃபேக்காகவே இருந்தது இல்லைடா, உனக்கு உண்மை தானே இருந்திருக்கேன். நீ என்கிட்ட எப்படி திட்டிருக்க, நீ எப்படி சண்டை போட்டிருக்க, எங்களுக்கு இது வரைக்கும் என்ன யாரும் அப்படி பேசக்கூட மாட்டாங்க, ஆனால் நீ பேசுவேன். இடத்துல பொறுத்துக்கிட்ட எதுக்காக உன் மேலே லவ்வில் அவ்வளோ கிரேசி லவ் உன் மேலே எனக்கு இருந்துச்சு. அந்த லவ் என்னால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு லவ், அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்னொரு பர்சன் உன்னோட பேசுகிறேன் ஷேர் பண்ணவே முடியல. அதனால தான் இவ்வளோ டேஸ்மே என்னோடய மேரேஜை தள்ளி போட்டிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஜீவனா மட்டும் போதும், உன்னோட மெமரிஸோட வாழ்ந்துலாம் நினச்சேன்டா. ஆனால் என்னால் முடியல. இந்த செகண்ட் வரைக்கும் உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா, கிரேசியாக சொல்லிட்டேன். இப்போ ஜவுக்கு அந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க. அவர் இப்போ இருக்காருல்ல, அந்த ரூமை பார்க்குறாங்க. அந்த ரூமை சுற்றி பார்த்தா அவ்வளோ அழகான மெமரிஸ் இருக்குது. ஃபுல்லாகவே அவ்வளோ பிக்சர் தான். ஃபுல்லாகவே இந்த ரூம் ஒன்று போதும், இந்த ரூம் சொல்லுண்டா நீயும் நானும் எந்த மாதிரி லைஃப்பை வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு யுகம் இல்லை, ஒரு 100 யுகம் வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம 2 பேரும் வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. சுற்றி பார்த்தா ஜவுக்கு ஜிமின் எடுத்த பிக்சர் ஃபுல்லாக இருக்குது. அதில் ஜிமின் மேக்ஸிமம் அவர் அந்த வீட்டுக்கு வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த அவர் பேபி பம்ப் வந்தது, அதுக்கப்புறம் ஜவுக்கும் அவர் ஒன்றா இருந்தது சொல்லிட்டு எல்லா பிக்சருமே இருக்குது. அந்த பிக்சர் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மெமரிஸ் தாண்டா என்னை வந்துட்டு ஒன்று மூவ் ஆன் பண்ணவே முடியலடா. அவ்வளோ லவ் பண்ணுறேன் நான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணேன்டா. என்னோடய ஃபேமிலிக்கு பயந்து உன்னோட லைஃப்பை நினச்சி நான் பண்ண ஒரு தப்பை இந்த டைம் நான் பண்ண விரும்பல. ஓகேவா? நீ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட வந்திருக்க, அதுவும் கரெக்டாக எனக்கு அந்த மேரேஜ் பற்றி பேசுகிற டாபிக் அப்புறம் வந்திருக்க. எனக்கு தெரியும் நீ பேபிக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்திருக்க. இல்லை நீ தெரிஞ்சு நீ வரவே மாட்டேன் எப்போவுமே. ஆனால் நீ வந்திருக்கனா இது ஃபேட். ஓகேவா? இந்த டைம் என்னோட சான்ஸ் நான் விடவே மாட்டேன். நான் உன்னை என்னோட போக விடவே மாட்டேன். இப்போ நான் பேபி வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதே நீ வந்துட்டு கண்டிப்பாக பேபி விட்டு கொடுக்க மாட்டேன். பேபிக்காக நீ இருப்ப. அப்போ நீ மேரேஜ் பண்ணிப்ப இல்லையா? அதுக்காக தான். ஓகேவா? இதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது, அதை 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நீ எனக்கு வேணும்டா. நீ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ என்ன ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நீ வந்துட்டு ஹாப்பியாக இருப்ப. நான் அதுக்கு வந்து கேரண்டி தருவேன். ஓகேவா? போக போக ஹாப்பியாக இருக்கும் லைஃபு. நீ நான் ஜோனா மீனா, எனக்கு மீனாவை நீ பார்த்ததுக்கப்புறம் என்னால் விடவே முடியல. நீ மீனா 2 பேரும் எனக்கு வேணும். என்னால் நம்பவே முடியலடா. நீ மீனாவை தூக்கிட்டு போயிருக்க என்கிட்டேருந்து. ஏன்டா ஹைட் பண்ணிட்டு போனேன்? இப்போ இருக்க எனக்கு உண்மையிலே கோவம் இருக்குது தெரியுமா? உன்னை அடிச்சிட்டேன் சாரி, மட்டும் இருந்தாலும் எனக்கு கோவம் உண்மையில என்கிட்ட. நான் உன்னோட ஜவுக்கா தானே, நீ சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி 2 பேபிஸ் இருக்குது ஜவுக்கா, எனக்கு ஒரு பேபி வேணும் சொன்னால் என்ன, ஏன் சொல்லாமல் போயிட்டா சொல்லி ஜவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அந்த பேபி என்கிட்ட காட்டக்கூட இல்லை, நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டல. பேபிக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்றது வந்திருக்கல சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. எப்படி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீ முன்னாடி வரவே கூட நினச்சிருப்ப. நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் எனக்கு தெரியும். ஆனால் இப்படி நீ வந்திருக்கனா நீ எந்த அளவுக்கு ஹார்ட்டாக இருப்பல, பயந்துருப்பல. ஒன்றும் ஆகுது, நம்ம பேபிஸ்க்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்டா சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. ஆனால் நீ எடுக்கிற முடியும் எனக்கு ஃபேவராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜிமின் சைடு பார்த்தா ஜிமினுக்கு அவ்வளோ டேஸ் வருது. என்னன்னாக்கா ஜிமினோட அப்பா ஜிமின் சொல்கிறத நம்பியிருப்பாங்க. ஜிமின் ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்டோரி தான் சொல்லியிருப்பாரு. மீனாவுக்காக ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருப்பாரு. அவள் ஜிமினோட அப்பா அப்படியே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. சரி விடுப்பா, அந்த பர்சன் வந்துட்டு அன்லக்கி பர்சன் வந்திருப்பாங்க, அதனால தான் வந்துட்டு ஒன்று லவ் அவங்க புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. இது வந்து இந்த பேபி வந்து ஒன்று பிளட்டில் பிறந்திருக்கு, இது நம்ம ஃபேமிலியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு நேமே கொடுத்துருப்பாங்க. பார்க் மீனா அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்து அவரை அவ்வளோ தங்கமாக தாங்கியிருப்பார். அவர் ஜீவான் எப்படி பார்க்குறவங்க அதை விட ஒரு படி நம்ம மீனா பார்த்துருப்பாங்க. இவன் ஜியோகா போவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேபி அப்படி தாங்கியிருப்பாங்க. அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல கூட மீனாவை அவங்க எங்கேயும் ஹர்ட் பண்ணதே இல்லை. ஈவன் ஜங்கை பற்றி பேசுனது கூட கிடையாது. அவங்க ஜங்கோட நேம் கூட தெரியாது. ஆனாலும் ஜிமின் ஒரு பர்சன் வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க போல அப்படி மட்டும் தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமினுக்கும் மீனாவுக்கும் ஒரு அழகான லைஃப் வந்து அமைச்சு கொடுக்கணும், மீனாவுக்கு டேடாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ட்ரூவாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு பர்சன் வந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ஜிமின் அப்பா நிறைய ட்ரீம் வச்சுருப்பாங்க. ஜிமினுக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்பா உங்கள் ட்ரீமை அகைன் உடைக்கிறப்பா, தர்ஷினி மன்னிச்சிருங்க, ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன்ப்பா சொல்லிட்டு வந்தேன்.
இங்கே நான் ஸ்டடி பண்ணிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம். அதெல்லாம் நான் தாண்டி நான் எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அப்படியும் நீங்கள் என் பக்கம் தப்பாக நின்னீங்க. நீ என்ன சொல்கிற ஜிமின், உனக்கு அந்த பேபி வேணும்னு சொல்லி கேட்டீங்க. அவன் பையனுக்கு அந்த பேபி வேணும்னு சொல்லும்போது அப்படி சரி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ பாருங்கள், இப்போ என்னப்பா பண்ணுவேன், உங்கள் ட்ரீம் நான் உடைக்க போகிறேன்னா நான் உங்களுக்கு நல்ல பையனா இல்லையாப்பா சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழுறாங்க. மன்னிச்சிருங்கப்பா சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு மீனா லைஃப் வாழவே முடியாதுப்பா, மீனா எனக்கு வேணும். அதுவும் ஜீவனா என்னை அம்மானு கூப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் அதை ஏற்றுக்க என்னால் வந்துட்டு அதை அந்த அந்த ஹாப்பினஸை விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா நான் வந்துட்டு எவ்வளோ டைம் ஏங்கியிருக்கேன். எனக்கு ஜீவனா அம்மானு கூப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை டைம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா 2 பேபி இல்லையா, ஒரு பேபி என்னதான் அம்மானு கூப்பிட்டா இன்னொரு பேபி எப்படி இருக்கும், அது எப்போ அவளோட வாய்ஸ் எப்படி இருக்கும், அவள் எனக்கு கூப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை டைம் நினச்சிருக்கேன். எவ்வளோ டைம் ஜீவனா அவன் நினச்சி நான் தூங்காமல் இருந்திருக்கேன். நைட்டில் அவள் எப்படி இருப்பா, வளர்ந்துருப்பாளா, எப்படி சொல்லிட்டு அவளை யோசிச்சுட்டே இருந்திருப்பேன். நேற்று அவளை பார்த்துட்டேன். அவள் கண்ணில் அம்மான்ற ஒரு ஏக்கம். நான் தான் அவளை பெத்த அம்மா. அவள் நேற்று நான் அம்மானு கூப்பிடுவோம், நான் தானே அவளை அம்மானு எல்லாம் சொல்ல முடியாமல் போயிடுச்சு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. ஜெகனாவும் பார்த்துட்டேன். இந்த ஜங்குக்கு 5 வருஷமாக ஆயிடுச்சு, இது வரைக்கும் அவன் மேரேஜ் பண்ணிக்காமல் அப்படி இருக்கான். அவன் லைஃப்பில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி இப்போ அவருக்கு அவ்வளோ ஹெட் பெயினே வருதான்னு நினைக்கும் போது இப்போ நான் என்ன முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே டைம் போயிட்டே இருக்கா. இப்போ டைம் கரெக்டாக 5:55 ஆகுது. ஏன்னா 5 மினிட்ஸ் மட்டுமே இருக்குது 6 o'clock ஆகிறதுக்கு. இந்த பக்கம் ஜங்கு அப்படி வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது, என்ன சொல்கிறது சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் பொண்ணு தானே இம்பார்ட்டண்ட்டு. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ நான் மட்டும் பேபி விட்டு எப்படி போவோம், நான் அவளை ஒரு லைஃப்பை வாழ மாட்டா சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. அதுவும் மீனாவோட ரியல் டேட் அவங்க சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஃபைனலாக இப்போது டைம் 6 o'clock ஆகிடுது. அங்கே அந்த கிளாக்கில் 6 o'clock ஆன டைம் ஆனால் அந்த பெல்லடிக்கலே அந்த டைம் சவுண்ட் கேட்குது. இப்போ ஜிமின் அந்த கிளாக்கை திரும்பி பார்க்க இந்த பக்கம் ஜங்கோட டோர் ஓப்பன் ஆகுது. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க கிட்ட வந்துட்டு எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கோட பக்கத்தில் உட்காந்து ஜிமின் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. எஸ் ஆர் நோ அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மும் அப்படி ஜங்கு பார்த்துட்டு எஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி பார்த்துட்டு சரி ஓகே கிளம்ப சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எங்கே சொல்கிறாங்க, வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிமினும் அப்படி வராங்க அமைதியாக. இப்போ ஜங்கு வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. ஜிமின் போய் உட்காராங்க. ஜங்கு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அட்ரஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அட்ரஸ் சொல்லிடுறாங்க. கரெக்டாக ஒரு வில்லா ஹவுஸ் இருக்குது, அந்த ஹவுஸ் வந்து நிப்பாட்டுறாங்க. ஜங்குக்கு நாளைக்கு மார்னிங் ரெடியாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு மார்னிங் ரெடியாரு பேபியோட சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவான் சொல்லிட்டு அவருக்கு நான் இதாக ஹாப்பியாக இருக்குது. ஓகே பேபியை சர்வ் பண்ண போக சொல்லிட்டு ஓகே ஜங்கு சொல்லிட்டு அவருக்கு இறங்கி போயிடாரு. இப்போ ஜங்கு தான் ஒரு நிமிஷம் இல்லை சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போது அவருக்கு ஜிமின் கிட்ட வந்துட்டு ஜிமின் மொபைல் எடுக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே அவரோட ஜங்குக்கு ஒரு பாஸ்வேர்டு போடுறாங்க. அது அப்படியே ஓப்பன் ஆகுது. ஜங்கு பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட நீயும் மாறல சொல்லிட்டு ஜங்கு ஜிமின் பார்த்துட்டு அப்படியே அந்த நான் மொபைலை ஓப்பன் பண்ணி அந்த பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிட்டு அவர் நம்பரை டைப் பண்ணிட்டு ஜங்குக்கு அப்படி சர்வ் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிமினும் மொபைல் வாங்கிக்கிறாங்க. போயிட்டு வரோம் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ மேரேஜ் பற்றி பேசியிருக்கோம். அப்படி தானே மேரேஜ் எதுவும் நடக்காதுல்ல, நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு சர்ஜரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் எதுவானு பேசிக்கலாம், ஜங்கு கூட வேணால் பேசி புரிய வைக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு என்னன்னா தன்னோட அப்பாவோட நம்பிக்கை வந்து உடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. ஏன்னா அப்பா வந்துட்டு அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, நம்மளுக்காகவும் ஜெகுக்காகவும் அப்பா வளர்ந்துருவாங்க, அவங்க வாழ்ந்தது நம்மளுக்காக தான், அவங்க வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போது இந்த பக்கம் ஜங்க் பண்ணிட்டாங்கடா. இந்த மீனா வந்துட்டு நம்ம ஃப்ளிக்ஸ் பிக் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த பக்கம் மெக்கும் வந்துட்டு ஜோனாவை பிக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க வீட்டுக்கு. இந்த பக்கம் ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜோனா தான் ஹாலில் உட்காந்துட்டு இருப்பா. அங்கே நம்ம ஜின் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. என்ன ஜோனா ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. டேடா ஏன் வர சொல்லிட்டாங்க, வருவாங்க சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜங்க் அடிச்சாங்க. டேடா சொல்லிட்டு ஓடி போகிறா. இப்போது அவள் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. ஜங்க் புரியுது இந்த ஹாப்பினஸ்க்கு ரீசன் என்ன சொல்லிட்டு. ஓ நீ கூட என்கிட்ட சொல்லலை, உன்னோட அக்காவை பார்த்துருக்கேன், அட்லீஸ்ட் உன்னோட அக்கா உனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தாலும் சொல்லவே இல்லை சொல்லி அங்கு நினைக்கிறாங்க. என்னடா தங்கம் தூக்குறாங்க. டேடா எங்கே நீங்கள் வரவே இல்லை சொல்கிறாங்க. சார்டா ஒர்க் சொல்லி தூக்குறாங்க. ஜோனா ரொம்ப ஹாப்பியாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பேபிக்கு சொல்கிறாங்க. ஃபுட்டு கொடுத்துட்டா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஹேங் சொல்கிறாங்க. அப்படியே அடிச்சனா பாருங்க என்னோட தம்பி அவனோட பொண்ணு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரிட்டு அவர் பார்க்குறாரு. ஏன்னா ஜின்னு ரொம்ப பாசமாக இருப்பார். ஜின்னு நம்ம சுகா இவங்களாம் பாசமாக தான் இருப்பாங்க. இவன் டே கூட பாசமாக இருப்பார். என்ன அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கும் பேபிஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதனால யாரும் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். இப்போது அவர் பேபி தூக்கிட்டு உள்ள போகிறாரு. போயிட்டு ரூமில் உட்கார வைக்கிறாங்க. ட்ரெஸ்ஸாக ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருப்பா. பார்த்துட்டு சரி ஓகே நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. ஓகே டேடா சொல்லிட்டு உட்காந்துக்கிறா. அப்படி இந்த பக்கம் நம்ம ஜிம்மி வீட்டுக்குள்ள வர என்ன பார்க்குறேன். அம்மா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, எங்கே போயிட்டீங்க, இன்றைக்கே நீங்கள் வரல சொல்கிறாங்க. சார்ட்டா கொஞ்சம் ஒர்க்கு சொல்கிறாங்க. இப்போது ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஜிம்மி ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இப்போது ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஜிம்மின் ஓகேவாடா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நான் ஓகே தான்டா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மினும் பார்க்குறாங்க. மீனா அவருக்கு ஹாப்பியாக இருக்குது, கண்டிப்பாக ஒன்று சர்ஜரி பண்ணிட்டு ஒன்றும் ஆகாதான் சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா இன்னைக்கு ஜோனா நிறைய பேசினா தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டு நிறைய சொல்கிறா. அவரோட கேட்டே இருக்காங்க. இப்போ நைட் அப்படியே டைம் பாஸ் ஆகுதுடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ்டா ஜிம்மின் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. டே நானும் வரவா சொல்கிறாங்க. இல்லைடா நீ போயிட்டு வா சொல்கிறாங்க. சரிட்டு
இது பக்கம் ஃபினிக்ஸ்மே அவர் மட்டும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. இவர் நம்ம ஜிம்மி அவரோட ஒர்க்கெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து விட்றாரு. அப்போ அவரும் போயிடுறாரு. இப்போ ஜிம்மி மீனா பார்க்குறேன், அம்மா நம்ம இன்னைக்கு ஸ்கூல் போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாட்டா சொல்கிறாங்க. இல்லை டைம் ஆகுது, நீங்கள் என்ன ரெடி பண்ணி விடவே இல்லை சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகலாம் சொல்கிறாங்க. அப்படியா சார் இப்போ போயிடலாம். இந்த பக்கம் ஜிம்மி மீனா ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு கால் வருது. ஜிம்மி பார்க்குறாங்க, கால் ஜங்குக்குன்னு வந்துட்டு இருக்கு. ஜிம்மி அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ ஜங்குக்கு சொல்கிறாங்க, ரெடியாரு நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஜிம்மி ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் போயிடலாம். நம்ம ஜங்குக்கு ஜீவனாவை ரெடி பண்ணிட்டு அப்படி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, மேரேஜுக்கு ஷாப்பிங் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு, எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சீக்கிரம் மற்ற ஒர்க்கில் நாங்கள் பார்த்துக்குறோம், ட்ரெஸ் எடுக்க முடியும் நீ வா சொல்கிறாங்க. சரின்ட்டு அவரும் அமைய போயிடறாங்க. இப்போது ஜங்கு நன்மை பார்க்குறாங்க. ஏமா சொல்கிறாங்க, என்னங்க என்ன ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட ஃபேன்ஸ் யார் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆண்டி அவங்களோட பொண்ணு மினியை கூட்டிகிட்டு வந்தால் மேரேஜ் பண்ணி வைப்போம், அப்படி இல்லைனாக்கா நான் என்னோட அண்ணன் பொண்ணு ஜெஸ்ஸி தான் மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜென்னி பார்க்குறாங்க, அம்மா என்ன பேசுன்னு சொல்கிறாங்க. பாரு ஜெஸ்ஸிக்கு என்ன குறைச்சி சொல்கிறாங்க. இல்லைம்மா ஜெஸ்ஸிக்கும் பெருசாக ஜங்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரிய சொல்கிறாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. இல்லைம்மா அவருக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எப்போ ஜங்கு இந்த மாதிரி பேபி இருக்குன்னு தெரிஞ்சோ அப்போ தான் வந்து பெருசாக பேசதே இல்லை. இவன் நான் பேசுகிறப்ப கூட சரியாக பேச மாட்டாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜென்னி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்குறேன் ஓகேவா, நான் என்னோட அண்ணன்ட்ட பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட அத்தை தான் கூட்டிகிட்டு வர மாட்டாங்களா உங்களோட மினி அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா மினி வருவா சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜென் நான் இதுக்கு மேலே நம்பி வெயிட் பண்ண முடியாது ஓகேவா. ஜங்குக்கு இப்போ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணியே ஆகும் அப்படி சொல்கிறாங்க. இந்த பொண்ணை மட்டும் வச்சுட்டு தெரியறான் பார்த்தியா, அவன் இதெல்லாம் ஒரு லைஃப் அவனுக்கு அப்படி சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு ஏமா ஜெவனா பிடிக்க மாட்டேன் சொல்லி ஜென்னு திட்டுறாரு. இங்கே பாரு ஜென்னு எனக்கு தெரியும் ஓகேவா, நீ உன் ஹஸ்பண்ட் கூட எவ்வளோ அழகாக ஹாப்பியாக இருக்கா. இப்போ சுகா எப்படி இருக்கான் டே கூட அதே மாதிரி தான் என்னோட ஜங்குக்கும் ஒரு பொண்ணு ஒரு பர்சன் கூட லைஃப் பார்ட்னர் கூட ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்படுறேன் ஓகேவா. ஒரே ஒரு குழந்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதுவும் இந்த குழந்தை இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்ல வர இப்போ சுகா பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மோட அம்மா திரும்பி ஜங்கோட அம்மா திரும்பி பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க, அம்மா இனி ஒரு டைம் ஜோனா தப்பாக பேசாதீங்க ஓகேவா. ஜோனா நம்ம ஜங்கோட பொண்ணுமா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு மிஸ்டேக்கில் பிறந்த குழந்தைன்னு சொல்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ அம்மா அந்த ரன் பார்க்குறாங்க. சுகா என்னோட அம்மா அப்படி எடுத்து பேச சொல்கிறாங்க. பாருங்க ராணி என்ன நினச்சிட்டீங்க எல்லாரும், எப்போ தானே ஜோனா வந்து இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜோனா வந்துட்டு ஜங்குக்கு பார்த்த பொண்ணு ஓகேவா, ஜங்குக்கு அவன் மேலே அவ்வளோ உயிரை வச்சிருக்கான். ஈவன் நான் எங்களோட பேபிஸ் கூட எங்களை மாதிரி கொஞ்சம் தான் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸில் இருக்காங்க. ஆனால் அவள் டிட்டு அப்படி ஜங்கு வருஷனில் இருக்கா. அதை பார்க்குறப்ப கூட உங்களுக்கு ஃபீல் ஆகவே இல்லையா, அவர் நம்ம பேபிஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏன் ஜோனா பிடிக்கல சொல்லிட்டு கேட்குறாங்கக்கா. இப்போ எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா யார் தெரியல சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அவங்கள அது ஜங்கோட பாசம் ஓகேவா, அது இனிமேல் ஆகாதீங்க, அது தயவு செஞ்சு ஜோனா பற்றி தப்பாக பேசாதீங்க சொல்லிட்டு நம்ம இவங்க திட்டுறாங்க. அவள் குழந்தை சொல்கிறாங்க. நீங்கள் யாரும் அவள்கிட்ட லவ் காட்டுறதை கேர் காட்டுறதில்ல, அட்லீஸ்ட் அவளை பற்றி தப்பாக பேசாமல் இருங்க. அவளை பற்றியும் ஜங்கு பற்றியும் அவள் எப்படி பிறந்தாட்ட பற்றி தப்பாக பேசாமல் இருங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, நல்லா சொல்லி இவங்க சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ வராங்க. ஏன் இவங்க கோபப்பட சொல்கிறாங்க, பின்ன தப்பாக பேசினா கோபப்பட மாட்டாங்களா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. ஏன் உனக்கு ஜோனா பிடிக்காதா சொல்லிட்டு இவங்க திட்டுறாரு. இல்லை அப்படி இல்லை இவங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இதுக்கு அப்புறம் ஜோனா பற்றி யார் தப்பாக பேசுகிறீங்க ஓகேவா, ஜங்கோட லைஃப் மேரேஜ் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களா பண்ணி வைங்க ஓகேவா, அவன் ஹாப்பியாக இருக்கட்டும். ஆனால் ஜோனா பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க. ஜோனா பற்றி ஒரு ஜங்கு பற்றி சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கோட ஜிம்னாமும் அமைதியாகிறாங்க. ஓகே இவங்க கத்தாத சொல்கிறாங்க. அம்மா நான் உங்கள்கிட்ட கோப்பன்னு சொல்லம்மா சொல்லிட்டு கிட்டே வராரு. இப்போ அவங்க அம்மாவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. எதுக்கு இப்போ ஹேண்ட் பிடிக்கிறான்னு சொல்கிறாங்க. பாருங்கம்மா அந்த குழந்தை நம்ம வீட்டு குழந்தைம்மா, அதை புரிஞ்சுக்கோங்கம்மா சொல்கிறாங்க. இல்லை இவங்க நான் தப்பாக சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா இல்லைன்னா அது அவளுக்கு தெரிஞ்சா ஹர்ட் ஆகுமா, அவள் கேட்டால் ஹர்ட் ஆகும். அவளுக்கு என்ன விவரம் தெரியல. போக விவரம் தெரியும் போது அவள் ரொம்ப அப்படியே தப்பாக நினச்சிப்பாம்மா. நம்ம எப்படி பிறந்தோம், நம்மளை பற்றி ஏன் எல்லாரும் இப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சிடுவாம்மா. குழந்தைங்க வளர்த்து தப்பான விஷயங்கள் வந்துட்டு பதிவு பண்ணக்கூடாதுமா புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போது சின்ன சொல்கிறாங்க. ஆமாம் புரிஞ்சுக்க சொல்லி சின்ன விஷயம் அவங்க அம்மாவோட ஹேண்டை பிடிச்சி சொல்ல அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போலாம் தம்பி மேரேஜுக்கு ஓகே சொல்லணும், அது மட்டும் போக சொல்கிறாங்க. அதான் ஓகே சொல்லிட்டானே ஓகேவா, மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். மேரேஜ் ஒர்க்கு நான் பார்க்குறேன் ஓகேவா, எனக்கு 2 days ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஒர்க்காலும் என்ன சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே இவங்க சொல்லிட்டாங்க. சாரிம்மா சொல்கிறாங்க. ஓகே நீ சொல்கிறது எனக்கு புரியுது, எனக்கு ஜங்கு மேலோட பாசத்தில் சொல்கிறாங்க எனக்கு புரியுதுமா. நீங்கள் உங்கள் பையன் ஜங்கு பற்றி கவலைப்படுறீங்க, ஜங்கு அவன் பொண்ணு ஜோனை பற்றி கவலைப்படுறான் ஓகேவா. எல்லாரும் அவங்க குழந்தைங்க அளவில் அக்கறையில் தான் பேசுகிறாங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்குமா கிளம்பா சொல்கிறாங்க. இப்போ அவர் டேக்கி பார்க்குறாங்க. டேக்கி சொல்ல அவன் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க எனக்கு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு நம்ம இவங்க போய்ட்டு கிஸ் பண்ணுறாரு போயிட்டு வரா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. டே அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன டே ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. இல்லை என் இவங்க எது பேசாலும் கரெக்டாக இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க எதுவுமே கரெக்டாக தான் பேசுவான், அவன் அதிகமாக பேச மாட்டான், அவன் பேசினா கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி தான், நீங்கள் 2 பேரும் ஜங்குக்கு ஒரு பெஸ்ட் பிரதரை சொல்கிறாங்க. அப்போ நீ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா அவனுக்கு சொல்கிறாங்க. இல்லை யங் சம்டைம்ஸ் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாமல் போயிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்டி கோவப்படுவாங்க சொல்கிறாங்க. டே என்னடா பேசுகிறேன் ஆண்டி அம்மாவை பார்த்து பயப்படியா சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க எனக்கு மாமியார் இல்லையா சொல்லிக்க சின்ன டே சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஜங்கு சைடில் ஜங்குக்கு
நம்ம ஜோனா சைடு பார்க்கலாம்டா. ஜோனா ஜங்கு அப்படியே காரில் போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஜோனை பார்க்குறடா இன்னைக்கு நம்ம லேட்டாக போகிறோமா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, இல்லை டைம் ஆச்சு ஆன மாதிரி கேஸ் சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே ஜிம்மின் ஒரு டேட் இருக்காங்க, மீனா வச்சுட்டு 2 பேரும் இருக்காங்க. என்னாச்சுமே நம்ம காரை சொல்கிறாங்க, நம்ம காரை பிலிக்ஸ் அங்கிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்கடா சொல்கிறாங்க. அப்படியா நம்ம வேற ஒரு காரில் போகலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே மாமா சொல்லிட்டு நின்றுருக்கா. ஃபைனலாக ஜங்கோட கார் அந்த வில்லா ஹவுஸ்க்கு முன்னாடி நின்றுருக்கு. இப்போ ஜிமினும் அந்த கார் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வா சொல்கிறாங்க. அம்மா இது என்ன கார் சொல்கிறாங்க. இது ஒரு கார் நீ வாசல் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ ஜங்குலாம் டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஜங்க பார்த்ததும் மீனாக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கேனா. மீனா பார்க்குற அப்படியே ஜங்கு உத்து பார்க்குறா. அதே ஃபேஸ் அப்படியே இருக்குது. இப்போ உள்ளே வந்து நம்ம ஜோனா உட்காந்துருக்கா. அவள் ஜங்கோட மொபைல் வச்சு கேம் ஆடிட்டு இருக்கா. அவள் பார்க்கல. இப்போ ஃப்ரண்ட் டோரை நம்ம ஜங்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்கக்கா. பேக் டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. சரிட்டு பேக் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின் தான் வந்துட்டு மீனாவில் உட்கார வைக்கிறா. இப்போ உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் மீனா பார்க்குற அம்மா சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் பார்த்தா நம்ம ஜோனை பார்க்குறா. ஜோனை டர்ன் பண்ணி பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு மீனா ஜோனா எதுவும் பேசாதீங்க அமைதியாக ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நான் அப்புறம் சொல்கிறேன்டா சொல்லிட்டு அவர் சீட் பெல்ட்டை போட்டுவிட்றாங்க. 2 பேருக்கும் இப்போ சீட் பெல்ட்டை போட்டுவிட்டு இப்போ ஜிமின் ஃப்ரெண்ட் சைடில் உட்காராங்க. ஜங்க் பார்க்குறாங்க. போலம்மா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. மீனா ஒன்றும் புரியல. மீனா அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஜவுங்க பார்த்தா அப்படியே மீனா மாதிரியே மீனா நம்ம ஜோனா மாதிரி தான் இருக்கா. பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜியோனா ஃபோன்லாம் வச்சுட்டு அப்படியே மீனாவையும் நம்ம ஜிமினையும் திரும்பி பார்த்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. எதுவுமே சொல்ல பார்த்துட்டு இருக்கா. ஃபைனலாக இவங்க 2 பேரும் இப்போ எப்படின்னா 4 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்கடா. போயிட்டு ஒரு பிளேஸில் கார் ஸ்டாப் ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜவுங்க எங்கே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ இறங்க சொல்கிறாங்க. ஜவுக்கு ஹாஸ்பிட்டல் போலியா சொல்கிறாங்க. நீ இறங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் இறக்குறாங்க. ஜவுக்கு இறங்குறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேரும் கீழே இறக்கிறாங்க. மீனா பார்க்குற அம்மா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜவுக்கு தான் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போகலாம் சொல்கிறாங்க. எதுக்கு ஜவுக்கு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் சொல்லிட்டு ஒரு கார் டோர் வண்டிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு சில ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஒரு பேக்கில் இருக்கிற ட்ரெஸ் இருக்கிற பேக் தான் இருக்குது. எடுக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜவுக்கு என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. என் கூட அமைதியாக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே ஜோனா ஜங்கு பார்க்குற டேட்டா சொல்கிறாங்க. அமைதியாக வாங்க சொல்கிறாங்க. சரிட்டு அப்படியே 3 பேரும் ஜங்கு பண்ணி போகிறாங்க. ஃபைனலாக அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஃபாதர் பார்க்குறாங்க. ஃபாதர் ரெடியாக சொல்கிறாங்க. ரெடி ஜங்கு கிளம்பி ரெடி பண்ணிட்டு சொல்கிறாங்க. அங்கே 2 பேரும் ஃபாதர் நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் கிட்ட ஜங்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்களா ஜிமினையும் மினாவையும் ஜோனாவையும் தூக்கிட்டு வந்து அங்கே ஒரு சேர் இருக்கிற உட்கார வைக்கிறாங்க. இங்கே உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்துடும் சொல்கிறாங்க. மீனா ஒன்றுமே புரியல. ஜோனா பார்க்குறா. மீனா நீயும் அம்மாவும் எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லி கேட்குறா. இப்போது ஜோனா பார்க்குற மீனா பார்க்குற எனக்கே தெரியல சொல்லி கேட்குறாங்க. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இதான் எங்கள் டாடா சொல்கிறாங்க. இப்போ மீனா பார்க்குறா. இவங்க ஏன் நம்மள மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறா. அவருக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஃபைனல் அப்படி 2 பேரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜவுக்கு என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருவா சொல்கிறாங்க. என்ன ஜவுக்கு பண்ணுற நீ சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸை போடு அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் சரி எதுவும் சிரமப்பட்டு போய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராரு. இந்த பக்கம் ஜவுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராங்க. 2 பேரும் வெளில வராங்க. வந்து பார்த்தா வெட்டிங் ட்ரெஸ் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு ஜவுக்கு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியாது சொல்லி கேட்குறாங்க. சாட்சியை வச்சுட்டு தான் தேவையா சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு பண்ணுவா சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இப்போது அந்த பேபிஸ் 2 பேரும் அங்கே தான் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மீனா டக்குனு இறங்குற சேர் விட்டு ஜோனாவும் இறங்குறா. மீனா வந்துட்டு ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறா. ஜோனா ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. 2 பேரும் ஆப்போசிட் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பேபி அந்த பக்கம் ஒரு பேபி. இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு 2 பர்சன் வராங்க. ஏன் நாங்கள் அப்படியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா காயும் மெக்க நிற்கிறாங்க. ஜிம்னுக்கு ஷாக் ஆகுது. இவங்க சொல்கிறாங்க. இப்போ காயும் மெக்க வராங்க. பார்த்தா 2 மாலை வாங்கியிருக்காங்க. அந்த பாய்ஸ் போடுவாங்களா அந்த மாதிரி மாலை அந்த லோட்டஸில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது அழகாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஜங்க் தான் கொடுக்குறாங்க. இப்போது ஜங்க் வாங்கிக்கிறாங்க. ஜங்க் வாங்கிட்டு ஜிம்மில் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. அவர் கண்ணாடியே வந்து போட சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அந்த மாலையை ஜவுக்கு போடுறாங்க. இப்போ ஜவுக்கு ஜிம்னுக்கு போடுறாங்க. மீனாவும் ஜோனாவும் மாறி பார்க்குறாங்க. இப்போ வாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜான் ஜவுக்காக நீ பார்ச்சிமனை திரும்ப சேர்த்துக்கொள்ள சம்மதம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சம்மதம் ஃபாதர் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஜாங்க ஜிமின் சைடு பார்ச்சிமனாக நீ ஜான் ஜவுக்கை திரும்ப சேர்த்துக்கொள்ள சம்மதம் சொல்லி கேட்குறாங்க. ஜிமினும் ஜங்கு பார்க்குறாங்க. சம்மதம் சொல்கிறாங்க. இப்போ அவரும் சம்மதம் சொல்லிடுறாங்க. 2 பேருக்கும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்லிட்டு ரிங்கை கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுது. பார்த்தா 2 ரிங்கும் ஒரே மாதிரி எப்படின்னா ஒரு யூனிக்கான ரிங்கு டபுள் செயின் வர போட்டிருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. ஒரு காலத்தில் ஒரு ஆசைப்பட்டிருப்பாரு. இந்த மாதிரிலாம் நடக்காத நம்ம லைஃப்பில் நம்ம ஜங்கு கூட இருந்துட மாட்டோமா, ஜங்கு கூட ஒய்ஃபை நம்ம மாறிடக்கூடாது சொல்லிட்டு அப்படிலாம் ஆசைப்பட்டிருப்பாரு. அப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டு இப்போ அவர் யோசிக்கவே இல்லை. ஆனால் இப்போ இதெல்லாம் நடக்குது. இப்போ காயும் நம்ம வெக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் ஹேண்டை கூட சொல்லிட்டு ஹேண்டை கொடுத்து போட்டு விட்றாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமினுமே பார்த்துட்டு இருக்காங்க. போடு சொல்லிட்டாங்க. இப்போ அவர் போட்டுறாரு. போட்டு இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. சைன் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கு சைன் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்த்துருக்காங்க. சைன் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிம்மு சைன் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு சாட்சியாக நம்ம காயும் மெக்கும் சைன் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக மேரேஜ் ஓவர் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு நம்பவே முடியல. என்னடா நடக்குது சொல்லிட்டு மாதிரி பார்க்குறாங்க. மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜங்கு தான் அப்படியே அனிடல் பண்ணுறாங்க. நம்ம
மீனாவுக்கு நேரா மீனா பார்க்குறா, என்னன்ற மாதிரி பார்க்குறா. மீனா, நான் தான் உன் டாடா சொல்கிறாங்க்கா. என்ன சொல்கிறாங்க? நான் தான் உன்னுடைய டாடா, ஓகேவா? இவர் கல்யாணம் சொல்லிட்டு ஜோனா பக்கத்தில் இருக்கிறாங்க்கா. இவன் உன்னோட தங்கச்சி, உன்னோட ட்வின் சிஸ்டர் சொல்கிறாங்க்கா. ட்வின் சொல்கிறாங்க, ஆமாம். இப்போ மீனா பார்க்குற, நீங்கள் இவ்வளோ நாள் சொல்கிறாங்க. அதுவா, எனக்கு ஒரு மாமாவுக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளம், ஓகேவா? அந்த ரீசனால் ஒரு மாமா என்னை விட்டு போயிட்டாங்க. ஒரு கோவம், அதனால தான், ஓகேவா? இப்போ அவங்களுக்கு கோவம் குறைஞ்சிச்சு, அதனால என்னை உன்னை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சொல்லிட்டு ஜவுன் சொல்கிறாங்க. மீனாவுக்கு புரியவே இல்லை. என்ன சொல்கிறீங்க அதுக்கு? ஆமாம், நான் தான் ஒரு ரியல் டாடா, ஓகேவா? ஜோனா சொல்கிறாங்க்கா. டாடா சொல்கிறாங்க, இவங்க தான் நான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, அவருக்கு என்ன சொல்ல தெரியல. இப்போ காய் மேக்கும் பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஃபாதர் பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அப்படியே அவங்க பார்த்து தான் இருக்காங்க அமைதியாக. இந்த பக்கம் நம்ம ஜவுங்க சொல்கிறாங்க, இவங்க தான் நான் அம்மா, இவங்களை அம்மானு கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனா பார்க்குறா, ஜோனா பார்க்குறா. டாடா ரியலாக இவங்க தான் நம்ம அம்மா சொல்கிறாங்க. இவங்க தான் ரியல் மாமா, ஓகேவா? இவங்க தான் உன்னை பெற்றாங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜோனாவுக்கு அப்படியே டியர்ஸ் வருது. ஓடி போய்ட்டு ஜிம்மில் லெக் வந்து ஹக் பண்ணிட்டா. மீனா அப்படின்னு இருக்கா. மீனா வந்து ஜவுங்கிட்ட வரவே இல்லை. ஆனால் ஜோனா போய்ட்டு ஜிம்மில் லெக்கை ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. மம்மா, நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லி கேட்குறா. இப்போ ஜிவனுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஏன் மம்மா நீங்கள் இதை சொல்லவே இல்லை? நான் உங்களோட மம்மானு கூப்பிடலாமான்னு கேட்டேன், நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லிட்டு ஜிவன் ஜோனா கேட்குறா. ஜிவனுக்கு ஒரு மாதிரி அப்படி ஜிவன் நீல் ரன் பண்ணுறாங்க. சாரிடா சொல்லிட்டாங்க. இப்போது ஜோனா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். நீங்கள் தான் நம்ம அம்மா வா சொல்லி கேட்குறா. அப்படி கேட்டுட்டு அப்படியே அழறா. ஒன்றுடா அழாத சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மீனா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஜவுங்க. இப்போ ஜவுங்க பார்க்குறாங்க, ஹேண்டை நீட்டுறா. ஆனால் அவள் வந்து வரமாட்டேங்கிறா. ஜவுங்க ஒரு மாதிரி இருக்குது, வாடா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் சொல்கிறா. இப்போ ஜிவன் பார்க்குறாங்க. ஜோனாவை கொஞ்சம் அப்படியே ஹெட் எடுத்து வச்சு என்னாச்சுன்னா சொல்லி ஜிம்னா பார்த்து கேட்குறாங்க. அம்மா, எனக்கு நீங்கள் நிறைய ஆன்சர் பண்ணணும். கிராண்ட் ஃபைனாக சொன்னாங்க, உங்கள் அப்பா ஒன்றையும் ஒரு அம்மாவையும் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு என்ன நடக்குது சொல்லி கேட்குறா. இப்போது நம்ம ஜவுங் பார்க்குறாங்க. ஓ, இவன் வந்துட்டு நம்ம ஜோனா மாதிரி என்ன சொல்லிட்டு கிடையாதா, நம்மள மாதிரி அப்படியே பிரேவாக இருப்பாளோ சொல்லி பார்த்துட்டு ஜங்கு பார்க்குறாங்க. மீனா சொல்கிறாங்கக்கா. சொல்கிறாங்க, டாடன் கூட கூப்பிட மாட்டா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்கக்கா. மீனா உன்ட்ட நிறைய சொல்லணும், இப்போ சொல்ல முடியாது, டைம் இல்லை சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? இதுக்கு ஆமாடா, இப்போ டைம் இல்லை, நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன், ஓகேவா? ஆனால் அம்மா கொஞ்சம் டைம் கூட சொல்கிறாங்க. இவங்க தான் ரியல் டாடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. மீனாவும் பார்க்குறா. அது பார்த்தா தெரியுது, ஃபேஸை பார்த்தா தெரியுது இல்லையா? அவர் அப்படி தானே இருக்காரு. இவனோட சிஸ்டர், ஓகே, உன்னோட ஓன் சிஸ்டர், நீ கேட்டல, அவனோட சிஸ்டர், எனக்கு ஒரு சிஸ்டர் தான் இப்படி தானே இருப்பா சொல்லிட்டு உண்மையாக ஒரு சிஸ்டர் தான்டா அப்படி சொல்கிறா. இப்போ சொல்கிறா. இப்போ நம்ம ஜோனா வந்து பார்க்குறா. ஜோனா வந்துட்டு மீனாவை ஹக் பண்ணுறா. மீனாவும் எதுவும் சொல்லாமல் ஹக் பண்ணிக்கிறா. அப்படி அமைதிட்டு இருக்காங்க. இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஃபாதர் தான் அப்படி 4 பேர் பார்த்துட்டு எப்போ ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜெமுன்னு டர்ன் பண்ணிட்டு பேபியோட சேர்ந்து பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. அவங்களும் ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. இப்போ காயும் மெக்கும் பார்க்குறாங்க. அடுத்து என்னடா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம்டா சொல்கிறாங்க. சரி, ஓகே, காய் ஆஃபீஸர் 2 டேஸ் பார்த்துக்கூடா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கடா சொல்லிட்டு அவர் போயிடாரு. காய் மெக்கோட போயிடாரு. இந்த பக்கம் நம்ம காய் வந்து வெளில வேறு ஒரு ஒர்க்காக அந்த பாரு, ஓகேவா? அவருக்கு இப்போ வந்து ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்போ நம்ம ஜிமினை பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு, நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது, அதை வச்சு அவள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கு, ஓகேவா? ஃபஸ்ட்டு பேபிஸோட சர்ஜரி ஃபஸ்ட்டு முடிட்டும் வா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட சொல்கிறாங்க. இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இப்போ போயிட்டு 2 பேரும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ காய் மெக்கும் இவங்க வெட்டிங் அப்படியே வீடியோவாக எடுத்துருப்பாங்க, பிக்சர் எடுத்துருப்பாங்க. எடுத்துகிட்டு அவங்க மொபைலில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் இப்போது நம்ம ஜிமினும் ஜம்க்கு நார்மல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கடா, ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி வெளில வராங்க. இப்போ நம்ம ஜம்க்கு என்ன பண்ணுறாங்க, மீனாவை போய் தூக்குறாங்க. மீனாவுக்கு ஒரு மார்க்கு இல்லை சொல்கிறாங்க. இப்போ மீனா பார்க்குறாங்க. டாடா தாண்டா சொல்கிறாங்க. சரிட்டு மீனா அமைதியாக இருக்கா. டாடெல்லாம் கூப்பிடவே இல்லை. ஜம்க்கு வந்து தூக்குறாரு. தூக்கி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப ஆசை. மீனாவை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் மாதிரியே இருக்கா. அதனால் இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்து ஜோனாவை தூக்குறாங்க. ஜோனாவுக்கும் செம்ம ஹாப்பி. அப்படி டைட்டாக ஜிமினோட நெக்கை ஹக் பண்ணுறா. அவருக்கும் புரியுது. மம்மா, நான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீயும் மீனாவும் நிறைய எங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பேசலாம், ஓகேவா? கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டாங்க. சரிட்டு ஜோனாவும் புரிஞ்சுக்கிறா. 2 பேருக்கும் மெச்சூரிட்டி இருக்குது. ஃபைனலாக 2 பேருக்கும் கார் போகிறாங்க. வந்து ஜிமினை வந்து பேபிஸ் 2 பேர் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜவுக்கு டேரக்டாக ஒரு ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனாவும் ஜோனா பார்க்குறாங்க. எதுக்கு ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. அதுவா, சின்ன ஹெல்த் செக்கப் அவங்க 2 பேருக்கும் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஜோனா பார்க்குற டேடா, எனக்கு ஊசி வேணாம் சொல்கிறாங்க. ஊசிலாம் போட மாட்டாங்க, வாங்க சொல்லிட்டு 2 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஜவுக்கு பார்க்குறாங்க. எந்த கேபின் சொல்கிறாங்க. அது கேபின் நம்பர் சொல்கிறாங்க. டேரக்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் கேபினில் போகிறாங்க. அவங்க நர்ஸ் இருக்காங்க. நர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. டாக்டர் இன்னும் மீட் பண்ண சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு போய் டாக்டர் இன்னும் வந்து கூப்பிட மீட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. இன்னும் பார்த்து ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு எப்படி இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்டா, உட்கார சொல்கிறாங்க. இப்போ பையில உட்காராங்க. இப்போ தான் என்ன பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படியே அழகாக இருக்கும் ஒரே மாதிரி. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன சொல்கிறாங்க. பேபிஸ்க்கு ஃபஸ்ட் 2 பேருக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்துறேன், ஓகேவா? 2 டெஸ்ட் எடுத்துகிட்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் சொல்கிறாங்க. என்னதான் ட்வின்னாக இருந்தாலும் சம்டைம்ஸ் பிளட் வந்து மேட்ச் ஆக சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக 2 பேருக்கும் உங்க லேப்புக்கு தான் கூட்டிட்டு லேப்புக்கு கூட்டிகிட்டு போனால். இப்போ மீனா வந்து தைரியமாக இருக்கா. ஜோனாக்கு பயமாக இருக்குது. டாக்டர் வரமாட்டேன் சொல்கிறாங்க. ஊசி போட்டுவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜோனா ஜிம் பார்க்குறாங்க. ஜோனா அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, பயப்பட சொல்கிறாங்க. சரிட்டு அந்த பேபி எப்படி ஜிம்மிட்டு வருது. இப்போ 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. 2 பேருக்கும் வந்து இன்ஜெக்ஷன் எப்படின்னா பிளட் எடுக்கிறாங்க. ஜிம்முக்கே கஷ்டமாக இருக்குது 2 பேபிஸ்க்கு பிளட் எடுக்கிறப்ப. அதுவும் ஜோனா பார்த்தா ரொம்ப பாவமாக வேறு இருக்குது. ஏன்னா பயப்படுறா. மீனா மாதிரி பிரேவாக இல்லையே சொல்லிட்டு மீனா பார்த்தா அவருக்கு லைட்டாக தான் வலிக்குது. வந்தாலும் பெருசாக அழலாம் இல்லை, அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்.
ஜவுன் பார்க்குறாங்க. ஜவுனுக்கு மீனாவை பார்க்கும்போது அப்படியே அட்மைட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே அவரை மாதிரியே இருக்காரு சொல்லிட்டுனா அந்த கேரக்டர் எல்லாமே அப்படியே அவரை மாதிரி இருக்குது. ஜோனா வந்து ஃபேஸ் மட்டும் தான் அப்படி இருப்பா, மற்றபடி வேறு ஜிமினோட சாஃப்ட் சைடு அவர்கிட்ட இருக்கும். ஆனால் நம்ம ஜோனா கிட்ட அப்படியே ஜவுன் கேரக்டர் இருக்குது, நம்ம மீனா கிட்ட ஜவுன் கேரக்டர் இருக்குது. பாயிண்டில் 2 பேருக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணி பிளட் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு இப்போ 2 பேரும் வெளில வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜோனா அழறா, ஒன்றுடா சாரி சொல்லிட்டு ஒன்று டேப் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜவுன் பார்க்குறாங்க, ஜோனா அழகாக சொல்கிறாங்க, டேட்டா படிக்க சொல்லிட்டாங்க. சரி ஒன்றில் டேப் பண்ணி தராங்க. இப்போது இந்த பக்கம் நம்ம மீனா அமைதியாக இருக்கா. ஜவுன் பார்க்குறாங்க, சரி ஓகே நான் போயிட்டு ஜூஸ் வாண்டெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜிம் பார்க்குறாங்க. மீனாவுக்கு சொல்கிறாங்க, மீனாவுக்கு பனானா மில்க் ஷேக் தான் பிடிக்க சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஜெவனா பார்த்தா ஆப்போசிட், ஜெவனாவுக்கு பனானா மில்க் ஷேக் பிடிக்காது. ஏன்னா அப்படி ஜெமின் மாதிரி அவர் பார்க்குறா. சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அவங்க பனானா மில்க் ஷேக் வாங்கிட்டு அவர் பேபிக்கு நம்ம ஜெவனாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியல, அவர் வாங்கிட்டு வராரு. அந்த ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறப்ப ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து ஜிமினுக்கு பிடிச்ச ஃப்ளேவர், அவர் ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிப்பார், அது அவருக்கு பிடிக்கும். இப்போ அவர் அதை பார்க்குறாங்க, இது சொல்கிறாங்க, இதை அவருக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஏன்னா 2 பேர்ஸும் வேறு மாதிரி இதில் இருக்காங்க. இவர்கிட்ட இருந்தது அவர் மாதிரி இருக்குது, அவர்கிட்ட இருந்தது இவர் மாதிரி கேரக்டர். சென்டர் 2 பேரும் ஜூஸை குடிக்கிறாங்க. ஃபைனில் அந்த ஜூஸை குடிச்சு வெயிட் பண்ணிட்டுருக்காங்கடா. ஒரு ½ அன் அவருக்கு அப்புறம் டெஸ்ட் ரிசல்ட் வந்துடுது. இப்போ ஜென்மு கூப்பிட்றாங்க, 2 போய் பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் 2 பேருக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது சொல்கிறாங்க. என்னது காமா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சர்ஜரி யூஸ் பண்ணிடலாம், ஆனால் நான் மட்டும் பண்ண முடியாது ஓகே சொல்கிறாங்க. என்னது காமா எங்களோட சீஃப் டாக்டர் இருக்காங்க, அவங்களும் வருவாங்க ஓகேவா, அவங்க வந்து அதை பண்ண முடியும். ஏன்னா குழந்தைங்களோட சர்ஜரியில் 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு பண்ணால் அவங்களோட ஹெல்ப் வேணும், அவங்க ஃபாரின் போயிருக்காங்க, ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, சொல்கிறாங்க சர்ஜரிக்கு சொல்கிறாங்க. சர்ஜரிக்கு 2 டேஸ் இருக்குது, அது வரைக்கும் சொல்கிறாங்க. நானும் பேபி உங்க கூட இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா என் கூட சொல்கிறாங்க. ஆமாம் 2 டேஸ்க்கு நாங்கள் உங்க கூட இருக்கோம் சொல்கிறாங்க. 2 டேஸ்க்கு வீட்டில் சொல்ல மாட்டாங்க சொல்கிறாங்க, நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு. இப்போ அவரும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப்பாக எமர்ஜென்சி ஒர்க்காக போகிறேன், பேபி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்களாம்ப்பா சரி ஓகே சொல்ல விட்டுறாங்க. பெருசாக யாரும் கண்டுக்கல. ஓகே 2 டேஸ் ஆஃப்டர் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் மேரேஜ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமின் மீனா ஜோனா சொல்லிட்டு 4 பேரும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த வில்லா ஹவுஸ்க்கு ஜிமின் வீட்டுக்குறா அங்கே தான் வராங்க. வந்துட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ரூம் சொல்கிறாங்க, அதுதான் என்னோட ரூமு, இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஃபிலிக்ஸ் ரூம் சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்க் அப்படியே ஜிமின் ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுறாங்க. இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. இப்போ என்னன்னா ஒரு காரில் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்காரு ஓகேவா, ஆல்ரெடி காரில் எடுத்து வந்துருப்பாரு. அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வந்து வச்சுக்கிறாரு. 2 டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ் ஜோனாக்கும் அவருக்கும் தேவையான ட்ரெஸ் எடுத்து வந்திருப்பாங்க. இப்போ ஜோனா பார்க்குற டேடா நம்ம இங்கே இருக்க போகிறோம் சொல்கிறாங்க, அம்மா கூட இருக்க போகிறோமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. மீனாவுக்கு ஜிமினுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது, ஆனால் ஜிமின் இப்போ ஆன்சர் பண்ணுறா இதில் இல்லையா, நல்லா அமைதியாக இருக்காங்க. மீனாவை பார்த்து ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும்டா உனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது சொல்லிட்டு நான் சொல்கிறேன்டா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவும் அமைதியாக இருக்கா. இப்போ 2 டேஸ் ஆஃப்டர் 2 டேஸ் இங்கே தானே இருப்பாங்க. 2 டேஸ் இவங்க கிண்டர் கார்டன் கூட போகல, அந்த வீட்டிலே தான் இருப்பாங்க. ஆனால் மீனா ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜங்க் கூட பேசவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து கேள்வி, எப்படி நம்ம போனோம் இவங்களை விட்டு, நம்மளும் அம்மாவும் எதுக்காக அங்கே இருந்தோம் சொல்லிட்டு அவருக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. ஜீவனாவுக்கு வந்துட்டு அம்மா ஏன் நம்மளை வந்துட்டு அம்மான்னு ஃபஸ்ட்டு பார்த்து சொல்லிட்டு சில கேள்வி இருக்குது, ஆனால் கேட்க முடியல. ஏன்னா கேட்டாலும் இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க இல்லையா. இப்போ அந்த ரீசன் நல்லா அமைதியாக இருக்காங்க. 2 டேஸ் ஆஃப்டர் இன்னைக்கு பேபிஸ் 2 பேருக்கும் சர்ஜரி தான். 2 பேபிஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஹேர்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி போன்டைலாம் போட்டு விடுறாங்க அந்த சர்ஜரிக்கு ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ 2 பேரும் பயப்படுறாங்க. ஜிம்னாவே ஃபஸ்ட் டைம் பயப்படுறா. அம்மா எனக்கு பயமாக இருக்கு சொல்லிட்டாங்க. ஒன்றும் டா சொல்லிட்டாங்க. இப்போ ஜோனா பார்க்குறா, டேடா என்ன இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜோனா நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. பாருடம்மா மீனாவும் நீயும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஹெல்த்தியாக வளரணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் சர்ஜரி ஓகேவா சொல்லிட்டாங்க, புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. சர்ஜரிலாம் சொல்லிட்டாங்க, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்புறம் சரியாக சொல்லிட்டாங்க. அப்படியா இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டு 2 பேரும் விட்டுறாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேருக்கும் அனஸ்தேசியா கொடுத்துட்டாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வரும், பயமாக இருக்கு அவருக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ஒன்றும் ஆக சொல்லிட்டாங்க. இப்போ ஃபிலிக்ஸுங்க இருக்காங்க, மெக்க இருக்காங்க, காய் இருக்காங்க, 5 பேருமே இங்கே சாரிடா அப்பா அவங்களோட 4 பேருமே இங்கே இருக்காங்க. இப்போ ஃபைனலாக 5 பேருமே இங்கே இருக்காங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா 2 பேபிஸ்க்கு அப்படி பண்ண போகிறாங்களா, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இப்போது ஜிம் பார்க்குறேன் ஜங்க் பார்க்குறேன், இன்னும் ஆக சொல்கிறாங்க. இப்போ அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜிம்னோட ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே சர்ஜரி ஸ்டார்ட் ஆகுது. 2 பேபிஸ்க்கும் அனஸ்தேசியா கொடுத்துட்டு அப்படியே சர்ஜரி போயிட்டுருக்குடா. ஒரு 4 ஹவர்ஸ் ஆஃப்டர் 2 பேருக்கும் சர்ஜரி பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியிட ஜென்மும் இன்னொரு டாக்டர் வராங்க, சீஃப் டாக்டரும் வந்து பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் சர்ஜரி பர்ஃபெக்டாக முடிச்சு சொல்கிறாங்க. டாக்டர் நிஜமாக சொல்கிறாங்க, நிஜமாக எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா, 2 பேபி ஹெல்த்தியாக இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் பேபிஸ்க்கு வந்துட்டு பிளட் தேவைப்பட சொல்கிறாங்க. பிளட் ஆமாம், ஏன்னா சர்ஜரி பண்ணலாம் கொஞ்சம் பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கு கொஞ்சம் பிளட் தேவைப்படும். 2 பேபிஸ்க்கும் பிளட் வந்து கொடுக்க ரெடியாக இருங்க சொல்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்குமே ஜங்கும் ஜிம்னோட பிளட் கொடுக்குறாங்க ஓகேவா, 2 பேருக்கும் ஈக்குவலாக மேட்ச் ஆகும். ஸோ 2 பேபிஸ்க்கு இவங்களை கொடுத்துடலாம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ஃபைனலாக ஒரு ½ அன் அவருக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம மீனாவுக்கும் நம்ம ஜோனாவுக்கும் ஜிம்னு கொடுக்குறாங்க. ஏன்னா மீனாவுக்கு நிறைய பிளட் தேவைப்படுது, ஜோனாவுக்கு கம்மியாக தான். அதனால் 2 பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிளட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இவருக்கு பிளட் கொடுக்குறாங்க. அங்கே அவங்க அப்படியே ஹாப்பியாக ஜங்கு பார்க்குறாங்க. ஒரு 4 பேரோட பிளட்டும் அப்படியே அவங்க 4 பேருக்குள்ளே பாஸ் ஆகிட்டுருக்கு. அது பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்டில் இவங்க 2 பேரும் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை.
இப்போது ஜிம் பார்க்குறாங்க எப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. 2 பேபிஸ்க்கும் சென்டரில் தான் ஒரு ஸ்டூல் போட்டிருக்காங்க. இப்போ 2 பேபிஸோட ஹேண்டு பிடிச்சிருக்காங்க. ட்ரிப்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அழறாரு. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க எதுக்காக அழற சொல்கிறாங்க. அது சர்ஜரி அப்படி முடிஞ்சுலாம் சொல்கிறாங்க. இல்லை பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகாது ஓகேவா, இதுக்கப்புறம் 2 பேரும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஒன்றும் ஆகாது சொல்கிறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. தேங்க்யூ ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்க் அப்படி முறைக்கிறாங்க. உன்னை அப்புறம் பேசுகிறேன் சொல்லிட்டு அவர் அமைதியாக விட்டார். ஃபைனலாக இங்கே சர்ஜரி முடிச்சிட்டு பேபிஸ் ஒரு 3 hours ஆஃப்டர் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்கடா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க 2 பேபிஸ் சேம் டைமில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அப்படி இருக்கா ஜோனா மினா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது மினா பார்க்குற அம்மா சொல்கிறாங்க அவருக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. இங்கே பாட்டா ஒன்றில் ஸ்ட்ரெயின் பண்ணதான் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜோனாவுக்குமே பெயினாக இருக்குது. ஏன்னா அவருக்கும் லெக்கில் வந்துட்டு சர்ஜரி பண்ணிப்பாங்க இல்லையா, அவருக்கு ஏன்னா அந்த போன் மேலே எடுத்துருப்பாங்க. அதனால் இப்போ ஜிம்முக்கு ஒரு ஜோனா பார்க்குறடா கால் வலிக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படியே டேப் பண்ணுறாங்க. இப்போது ஜோனா வந்து ஜிம்மில் பார்க்கும்போது ஒரு டேஸ் அப்படியே காது கூட கன்சிடர் ஆகுது. அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கிட்ட வராங்க. ஜிம் வந்துட்டு ஜோனா சொல்கிறாங்க அப்படியே அவருக்கு ரொம்ப லவ்லியாக கிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா முன்னாடி தான் மினா இருக்கான்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போது ஜோனாவுக்கு அந்த மாதிரி பிரச்சனை தான் கண்டிப்பாக மினா கூட்டிகிட்டு தான் வந்திருப்பான். மினா கூட்டு வந்து இவ்வளோ பண்ணியிருப்பான். ஆனால் பாரு ஏதோ இவன் மட்டும் தான் ஜோனா மட்டும் தான் அப்படி பண்ணியிருக்க மாதிரி பார்க்குறான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு ஜோனா போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. சாரிடா சொல்கிறாங்க. எதுக்கு மம்மா சொல்கிறாங்க. இல்லை உனக்கு பெயினாக இருக்கா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே மம்மா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படி மீனா பார்த்துட்டு ஜங்க் பார்த்துட்டு இருக்கா. ஜங்க் கிட்ட அவர் அங்கிட்ட வந்து ஜிம்மில் மீனாவோட ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. மீனா பார்க்குற எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. பெயினாக இருக்கா கேட்குறாங்க. லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. உன்னை சரியாட சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்களா. இப்போ ஃபைனலாக சர்ஜரி முடிச்சுட்டு அடுத்து ஒன் டே எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. இந்த பக்கம் ஜங்க்கு வீட்டிலேருந்து கால் மேலே கால் வந்துட்டுருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ பேபியை கூட்டிகிட்டு போக முடியாதே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க பேபிஸ் 2 பேர் நீ தான் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. என்னதுக்கு பேபிஸ் 2 பேர் நீ தான் பார்த்துக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. அது வீட்டில் சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, ஏன்னா பேபிக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. இப்போ போய் இதெல்லாம் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் பேபி சொல்கிறாங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஏன்னா ஜிம்முக்கு அவருக்கு பொண்ணுலையா சொல்லிட்டு அவர் 2 பேரும் பேபிஸ் அப்படி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. ஒன்றுடா சொல்கிறாங்க. இப்போ 2 பேபிஸ் வீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு ஜிம் நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே வீடு பார்த்தா மேரேஜுக்காக அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்டா ஓகேவா. பை டேக் கேர்.